குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃபிளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். என்னுடைய இந்திய மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோட நிம்மதியா வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நிம்மதியை பற்றி தான் ஒரு டாக்கு. நல்ல தூக்கம் அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் என்ன பண்றீங்கன்னா, தெர் இஸ் நோ ஸ்கெடியூல். ஒரு ஸ்கெடியூல் இல்லாமல் அப்படியே டிவி பார்க்க வேண்டியிருக்கு, அப்படியே தூங்கிக்கிறது, அப்படியே சீரியல் பார்க்க தூங்குறது, அப்புறம் ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டியது, அப்படி தூங்கிக்க வேண்டியது. கொஞ்சம் சாப்பாடு நல்லா சாப்பிட வேண்டியது, அருமையான ஒரு ஸ்நாப் அப்படி தூங்க வேண்டியது, இப்படி இருக்குது. கரெக்டா இல்லையா? ஃபுட்டை நம்ம இவ்வளோ சாப்பிட்றோமே, இது நமக்கு எப்படி ஒபிசிட்டி ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுங்கிற, ஒரு குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஏதாவது வருதா? கிடையாது இல்லையா? அது ஒன்றும் இல்லை. சரி, சும்மா வீட்டில் இருக்கிறனால ஒரு கொஞ்சம் வடையை போடேம்மா சூடா, ஒரு போண்டா போட்டால் இன்னைக்கு நல்லா இருக்குமே, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு சமோசா சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்லாம் தோணும். கரெக்டா இல்லையா? இல்லையா? இந்த மாதிரி கண்ணா அப்படின்னா சாப்பிடுவீங்க. அதை விட இந்த டிவி அப்படிங்கிற ஒரு மீடியா, நல்ல மீடியா, அது என்ன பண்ணுது, உங்களை டே அண்ட் நைட் பார்க்க மாட்டேங்குது. ராத்திரி எல்லாம் வந்து பார்க்க வேண்டியது. எல்லாரும் என்கிட்ட பேசுற நிறைய பெண்மணிகள் ராத்திரி படுக்கிறதுக்கு எப்படி 1 மணி ஆயிருமான்னா, நான் 1 மணிக்கு படுக்கிறேன்னு இவங்களுக்காக படிச்சுக்கிட்டு அப்படி இருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு 1 மணிக்கு படுக்கிறாங்க. அப்போ நினச்சிப்பேன், சரி காலம்தான் அப்படின்னு நினச்சிப்பேன். சமயத்தில் இருக்கும், நம்ம மட்டும் இந்த வயசு இப்படி பண்ணிட்டு இருக்கோமே, இவங்கெல்லாம் மட்டும் டிவி பார்த்து இருக்காங்களேன்னு தோணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம லேட்டாக படுக்க ஆயிடுதுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படி ரொம்ப சீரியஸாக கேட்பேன் நான். what has happened, why அப்படின்னு கேட்டோம்னா, சரி அவங்க சொல்ற ரீசன், டிவி பார்த்து முடிக்கவே டைம் ஆயிடுதுமா அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி நம்மளுடைய சர்க்கேடியன் ரிதம், இது கொஞ்சம் நல்ல டாபிக், கொஞ்சம் கவனிக்கணும் கண்ணுங்களா. எப்ப பார்த்தாலும் பணம் வரவா, அதெல்லாம் வேற விஷயம். உடம்பு நல்லா இருந்தால பணம் இல்ல, ரிஸ்ட் இருந்தா தான் ரிஸ்ட் வாட்ச் கட்டின கீழே விடாது. இதையே வெட்டி போட்டதுக்கு அப்புறம் ரிஸ்ட் வாட்ச் தேடி என்ன பண்ண, அதுக்காக சொல்றேன். புரிஞ்சிச்சா? ஒவ்வொரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? இது இத்தனை மணி நேரம் தூக்கமா, அத்தனை மணி நேரம் தூக்கமா எல்லாம் பேசக்கூடாது. நான் 2 மணி நேரம் தூக்கினா எனக்கு போதும், அது அந்த பாடிக்கு போதும், அவ்வளவுதான். பொதுவாக பிரெயின்ல என்ன நடக்குன்னு தான் பார்க்கணும். புரிஞ்சிச்சா? பொதுவாக பிரெயின்ல எவ்வளவு நேரம் தூக்கங்கிறத சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இத்தனை மணி நேரம் தூங்குங்க, இத்தனை மணிக்கு தூங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் நான் வந்து ரொம்ப தூங்குறதே கிடையாதுன்னா, நல்லா இருக்கட்டும், அந்த பாடி நல்ல பாடி நல்லா வச்சிருக்கட்டும். ஆனா புதுசு, அதாவது எல்லா மக்களுக்கும் வந்ததை பேசணும். புரிஞ்சிச்சா? அதிசயமா வந்து நாம வந்து நம்ம காஞ்சி பெரியவர் மாதிரி வாழைக்காய வந்து காய வச்சு அந்த பொடி பண்ணி தின்ன முடியாது இல்லையா? அவர் மகானுபாவா இல்லையா? அவர் சிவனுடைய அவதாரம், அவர் என்ன வேணுமானு பண்ணலாம். நான் வந்து நினைச்சு பார்ப்பேன், ஒரு நாளைக்கு அந்த கார பொடியை பற்றி தின்னு சும்மா இருக்க முடியாது. சும்மாவா நினைச்சு பார்ப்பேன், ஒரு வேளை சாப்பிட்டு சும்மா இரு மீனாட்சியம்மா, அப்புறமா நீ அந்த பொடிக்கலாம் போறது அப்படின்னு நினைச்சுப்பேன் இல்லையா? சோ தெர் இஸ் அ திங், த லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா
காமன் லைஃப் ஸ்டைல்ங்கிறது வேற. கொஞ்சம் மெட்டாபிசிக்கலா கொஞ்சம் மேல போய் அதுக்கப்புறம் வர லைஃப் ஸ்டைல வந்து காமனா கொண்டுறதுக்கு முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாக்கணுங்களா? அது ஒண்ணு. அப்ப ஒரு தூக்கம் ரொம்ப அவசியம். அது என்ன சொல்றாங்கன்னா, நைட்ல 10ல இருந்து காலையில 2 மணி வரைக்கும் தூங்கினீங்கன்னா அது வந்து மணி டைம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மணி டைமா? பேர் கொடுத்தா பாருங்க ஒரு சயின்டிஸ்ட், மணி டைம் அப்படின்னு போட்டாப்ல. அந்த மணி டைம் ஏன் அப்படி சொன்னா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் ஒரு மேக்சிமம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்மோன் தேவை. நம்ம பிரெயினுக்கு தேவையானது மெலட்டோனின் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து ஹியூமன் growth ஹார்மோன். அது வந்து அந்த நேரத்துக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த 10 மணி வந்து ராத்திரி 2 மணி தான். நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இந்த 10 மணிக்கு எல்லாரும் படுக்கிறோமா, அந்த காலகட்டத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 9:30 மணிக்கு எல்லாமே அவங்க முடிச்சு நான் பார்த்தது இல்லை. அந்த போட்டா கிராமம் அது. அங்க எல்லாம் இருட்டு போயிடும். 6:30 மணிக்கு இருட்டு போயிடும். சாப்பிட வேண்டியது எத்தனை மணிக்கு? சூரியன் மறையத்துக்கு முன்னாடி தின்னுடுவாங்க. என்னத்த அந்த கம்மங்கூழ அந்த இதுதான், வேற என்னத்த சாப்பிடுவாங்க? அந்த கம்மங்கூழ கரைச்சு குடிச்சிடுவாங்க. இது நான் கூட நினைப்பேன், இதை சாப்பிடறதுக்கு நம்ம தாத்தா பாட்டி இந்த அழுத்துக்கிறாங்களே, நல்லா வக்கனியா சுட சுட இட்லி நெய் சாம்பார் இதை சாப்பிடாம இதை சாப்பிடறாங்களேன்னு. என் தாத்தா இப்படி சாப்பிடுறீங்கம்மா, ஏன்பான்னு கேட்பாரு அவரு. எங்க தாத்தாட்ட ரொம்ப பேசுறாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்பாரு. தின்னா சாப்பாடுன்னு சாப்பிடுறீங்க, சுட சுட இட்லி தாத்தா, நெய் அதுல போட்டு சாம்பார் அதுல ஊத்தி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் எங்க வேலைக்கு சட்டுப்பட்டு வராதுமா அப்படின்பாரு. 2 பேரும் நச்சுன்னு இருப்பாங்க. 85 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இப்ப கேட்டோம்னா டயபெட்டிக் பர்சன்ட் போய் சொன்னோம்னா அடைய கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டாருன்னா, ஆனா வாங்கக்கா ஒரு டயபெட்டிக் தம்பி சொல்லுவான், இருக்க மட்டும் இருப்போம் போற அன்னைக்கு போயிருவோம், இப்ப என்ன கெட்டு போச்சு அதுக்காக சாப்பிடாம இருக்கணுமா அப்படி கேட்பாங்க. அது கணக்கு இல்லை. இருக்கும் வரைக்கும் நல்லா இருக்கணும், அது வியாதியில மாட்டக்கூடாது. அதுதான் இப்ப எய்ம். அதனால எல்லாரும் முதல்ல 10 to 2க்கு படுக்கிறதுக்கு யோசிங்க. புரிஞ்சுதா? தி பெஸ்ட் டைம் மணி டைம் சொல்லிட்டாங்க, அது கத்தன்னு சொல்றேன். ஆச்சா, அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கம் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிபி வரக்கூடாது, டயபெட்டிக் வரக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லாம் பாடி வந்து குண்டாகக்கூடாது, குண்டாகாம இருக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஹவர்ல தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, எனக்கு தூக்கம் வரல, நான் என்னம்மா பண்ணுவேன்? நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, தூக்கம் வரணும்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து என்னது பாஸ் ஃபிளவர் இருக்குது, ஒயிட் செஸ்னட், அக்ரிமணி, மஸ்டர்ட், பைன். இது தூக்கத்துக்கு கேட்டீங்கன்னா அதை வந்து தயவு செய்து பாஸ் ஃபிளவரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜினஸ் நம்புங்க. அது சூப்பரான காம்பினேஷன், அழகா போட்டு தருவாங்க. தூக்கத்துக்கு ஒயிட் செஸ்னட், மஸ்டர்ட், பைன், அக்ரிமணி இங்க வாங்கிக்கோங்க. நீங்களா கணக்கெல்லாம் முடியாது, அது அம்மாவா பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? தூக்கத்துக்குன்னு ஒரு நம்பரும் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு சக்கரமும் இருக்குது. இங்க பாருங்க, இதை எல்லாரும் இதே மாதிரி வரைஞ்சிட்டீங்கன்னா சரி, இல்லாட்டி எனர்ஜினஸ்ல வாங்கிக்கோங்க. இந்த இதுல இருக்கிறதுல நம்பர் இருக்கு இல்லையா, 919786 நடுவுல போட்டு அவங்க கோடு போட்டுருக்காங்க பாத்தீங்களா, இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அதுல வந்து தாமரை மாதிரி போட்டு, இந்த தாமரை மாதிரி பறஞ்சு இதுக்குள்ள வச்சு இதுக்கு மேல போட்டு நம்ம தண்ணிய வச்சிடணும். வச்சுட்டு நீங்க தூங்க போறப்ப 9 மணிக்கெல்லாமே குடிச்சிடணும். நிஜமாவே சொல்றேன், ஐ எம் நாட் ஜோக்கிங் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ். உடனே அம்மா டாக்டர் அம்மா இப்படிலாம் சொல்றாங்க, அப்பா அது வேற விஷயம் கண்ணா, டாக்டரா இருக்கிறது வேற இல்லையா? யாரா இருந்தாலும் இப்படிதான் சாப்பிடணும், அப்படித்தான் போகணும். இது என்ன வேண்டி கிடக்கு? எதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து போதோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்க பாத்துக்க வேண்டியதான். புரிஞ்சா? அப்ப நான் 30 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், எங்க பாக்கலாமே. சில விஷயங்களை சொன்னா அவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு என்னால மென்ஷன் பண்ண முடியுது இல்லையா? ஆல் தீஸ் திங்ஸ் ஒன்லி. புரிஞ்சா கண்ணுங்களா? இல்ல எல்லாரும் சயின்ஸ் நான் பாத்துக்கிட்டே இருந்துட்டேன்னா நான் இப்படி இருக்க முடியாது. அதான் உண்மை. நான் இந்த மாதிரிலாம் மெட்டாபிசிக்ஸ் போன கண்டுதான் என்னால என்ன மெயின்டைன் பண்ண முடியுது. ஐ எம் 73 இல்லையா? என்ன இதெல்லாம் நான் நம்புறேனா, நான் செய்வேன், அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா? தூக்கத்துக்குங்கிறப்ப வர்றப்ப இது பிரச்சனை. தூக்கம் வந்து ஒரு பிக் ப்ராப்ளம், நீங்க நினைக்க மாதிரி கிடையாது. பாதி பேரால தூக்க முடியறது இல்ல. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்ப அதுக்கு ஏஞ்சல் நம்பர் வேற இருக்கு பாருங்க. ஏஞ்சல் தான் இவ்வளவுதான். லாபிஸ் லசூலி இஸ் தி ஒன் ஃபார் நமக்கு வந்து மனசு அப்படிங்கிறதுக்கு. ஈஜிப்ட்ல இதுக்கு நான் பார்த்த பணங்கள் அத்தனை லாபிஸ் லசூலி போட்டுருந்துச்சு. 100கணக்கான படத்தை எம்பாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பூரா வந்து அது இது பண்ணி வச்சிருந்தாங்க. பூரா வந்து என்ன பண்ண பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. 100கணக்கான படத்தை பார்த்தேன். பூரா அப்படியே அழகழகா லாபிஸ் லசூலிய போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா
பெருசா நம்பர் எழுதி, நம்பர் தெரியாது, ஏன்னா நான் பிளாக்ல எழுதி இருக்கிறேன். இதுல வந்து நம்பர் என்னன்னா 623 623. இதை எழுதிட்டு பேசாம இதை வச்சுட்டு அப்படியே வச்சுக்கலாம், இல்ல பெட்டுகள் வச்சுக்கலாம். கையில வச்சு மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பழக்கமாயிடும். எடுத்த உடனே பழக்கங்கள் வராது. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் தூக்கத்துக்குன்னே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி 257 374 923. இது எழுதி இதை மட்டும் தலாணிக்கல்ல வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தலாணிக்கல்ல வைக்கணும்னு நினைக்காதீங்க. இதை தலாணிக்கல்ல வச்சுக்கலாம். நைட் ஆன உடனே ஒரு முத்ரா பழகிக்கோங்க. என்னன்னா இந்த பாருங்க, இந்த 2 விரலையும் மடக்கிடுறேன். இந்த 2 விரல் எப்படி மடக்கிற பாருங்க. பெருவிரலை நல்லா இங்க வச்சுட்டு இந்த 2 விரல அந்த பெருவிரல் மேல வைக்கிறேன். இப்படி பெருவிரலை வச்சுட்டேன். அந்த 2 விரல் அதுக்கு மேல வைக்கிறேன். இந்த 2 விரலை சேர்த்துட்டேன். இந்த 2ஐயும் இப்படி சேர்த்துட்டேன். இந்த 2ஐ இந்த இடத்துல சேர்க்கணும். இந்த இடத்துல சேர்த்து இதையும் சேர்த்து இப்படி வைக்கணும். இதுதான் முத்திரை. நல்லா பாருங்க, இப்படி வச்சுக்கணும். இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருவிரல மடக்கிட்டேன். இந்த 2 விரல், அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரலையும் அந்த பெருவிரல் மேல வச்சுட்டேன். பெருவிரல் மேல வச்சுட்டேன். இந்த 2 விரலை இப்படி சேர்த்து வச்சுட்டேன். இல்ல, இது வந்து தூக்கத்துக்கு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு கண்ணை மூடி மூச்சை வாட்ச் பண்ணி உட்காந்துருங்க. அப்படி டகட கட 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 கடன்னு வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முத்திரை ஒரு முத்திரையவே வந்து எத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர கணுங்களா. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கிளாஸ் ஆடி சம்பாதிச்சா அப்படி நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவங்க சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் எல்லா சப்ஜெக்ட் புரிஞ்சிச்சா? இப்ப உங்களுக்கு எல்லாமும் பண்ணிட மாட்டீங்களாங்கிற ஆதங்கத்துல சொல்லித்தரேன். செஞ்சு பாருங்க. புரிஞ்சிச்சா? அடுத்தது லாபிஸ் லசூலிங்கிற ஒரு ஸ்டோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு இந்த நம்பரை என்ன நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன்? 91978665. அல்ல லாபிஸ் லசூலி பக்கத்திலேயே அபித்து சட்டா இத பிரமிட பக்கத்துல வச்சுக்கலாம். சரிங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு இதை போட்டு விட்டீங்கன்னா, காலேஜ் கேர்ள்ஸ்க்கு இது, பசங்களுக்கு எல்லாம் இந்த டாலர் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரமிட் இருக்கு, அப்புறம் நம்ம டம்பிள்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. இப்ப எப்படி நம்ம தலை வச்சு படுக்கணும்? தயவு செய்து இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லையா? அதாவது தலையை வந்து கட்டாயமா தெற்க தலை வச்சு படுங்க, இல்ல மேற்க தலை வச்சு படுங்க, இல்ல கிழக்க வச்சுங்க. எந்த காரணம் கொண்டு வடக்கு மட்டும் தலையை வைக்காதீர்கள். புரிஞ்சுக்கா? அதுக்கப்புறம் தூக்கத்தை கனவு கொண்டு எந்திரிச்சு அப்புறம் தூக்க வர மாட்டீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. திரும்ப முத்திரையை வச்சுட்டு பேசா உட்கார்ந்துட்டுங்க, அந்த கனவுகள் போயிடும். நம்ம தூக்கத்துல வந்து ஏதாவது நல்ல கனவு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தூங்காதீங்க, பேசாம எந்திரிச்சிருங்க. அந்த கனவு உங்களுக்கு பலிக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம சித்தர்கள் சொன்னது இல்ல. அடுத்தது படுக்கிறப்ப எப்பவுமே இடது பக்கமா படுக்கணும். ஏன்னா உங்க ஹார்ட் இந்த பக்கம் இருக்கனால ஹார்ட் பக்கமா படுங்க. வலது பக்கமா திருப்பி படுக்க வேண்டாம், ஸ்டமக் வந்து விழும். அது ஒண்ணு. ஒரு நல்ல தூக்கத்துக்கு இன்னொன்னு செய்யலாம். 2 பிரேசில் நட். இது 2 சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. இதுக்கு பேர் தான் பிரேசில் நட்டுன்னு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, நல்லாவும் இருக்கும். நான் டெய்லி 1 சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் 2 சாப்பிடுவேன். ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது பிரேசில் நட்டுன்னு, கொஞ்சம் காஸ்ட்லி. பிரேசில் நட்டு, பம்கின் சீட்ஸ் இல்ல, இந்த பம்பிங் சீட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, அதே போதும். இதை எடுத்து கொஞ்சம் அடிச்சு பால் குடிக்கிறவங்க அதை குடிச்சுக்கலாம், எப்படி வேணுமாலும் சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பாடு விஷயத்துல. புரிஞ்சுதா? அப்புறம் மந்திரம். என்ன மந்திரம் அப்படிங்கறத பாருங்க. அப்ப இந்த லாபிஸ் லசூலி மாலையா போட்டுக்கிட்டு மந்திரம் சொன்னா சூப்பரா கேட்கும். லாபிஸ் லசூலி மாலை இருக்கிறதே ரொம்ப நல்லது கண்ணுங்களா. கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்கோங்க, முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க. எதுவுமே கட்டாயம் கிடையாது. யா தேவி சர்வபூதேஷு நித்ரபூபினே சம்சிதா நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமஹ. சூப்பர் மந்த்ரா. நமஸ்தஸ்ஸே நிறைய அம்பாள் மந்திரங்கள் வரும். அதுல வந்து இந்த தூக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட மந்திரம். இந்த மந்திராவை நீங்க சொன்னீங்கன்னா தூக்கம் வரும். எனக்கு இப்ப வருது. புரிஞ்சிச்சா? தூக்கம்ங்கிறது வந்து எப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமா இந்த எந்திரத்தை நீங்க வாங்கினாலும் சரி, வாங்கிட்டாலும் சரி, இதுக்கு மேல ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு மூடி வச்சிடணும். சாயந்தரமே நைட்டு குடிச்சிட்டு படுத்துனீங்கன்னா வந்துடும். முத்திரை முக்கியம். இது எந்திரா பெட்டு கட்ட வச்சுக்காதீங்க. இவ்வளவு பண்ணி தூக்கம் வந்துடும். 10 to 2 மணிக்கு என்ன டைம்? மணி டைம். அதுல தூக்கப்படுங்க. ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ் சில்ட்ரன். குட் லக். பாய்.